கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகுபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மோட்டிவேஷனும் கேளுங்கம்மா. ரொம்ப சூப்பராக கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கேளுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு நற்பலன்கள் இருக்கிறது. நற்பலன்கள் இருக்கிறதோ இல்லையோ, நல்ல விஷயங்களை கேட்க கேட்க நம்ம ஆத்மா தூய்மை அடையும். ஓகேவா? நம்ம எப்படி நம்ம வீட்டை டெய்லி சுத்தப்படுத்தி வச்சாதான் நமக்கு டஸ்ட் இல்லாமல் அழகாக நிம்மதியாக நல்லபடியாக வீடு இருக்குதோ, அது போல தான் நம்ம ஆத்மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயத்தில் கேட்டு நாம் தூய்மையாக்குவோம். சரி, இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன்றது பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அதாவது என்னென்னா, நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம், ஏன் கோயிலில் போயிட்டு ஏன் வழிபடுறோம், வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனைகளாக தீருமா தீராதா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு ஒரு ஒரு மைண்டில் ஒரு டவுட் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தாங்கன்னா, கோயிலுக்கு போனால் அப்படியே பிரச்சனை தீர்ந்துருமா, சாமி என்ன செய்ய போகிறாரா அப்படிலாம் நிறைய பேர் விதண்டாவாதம் பேசுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க தான் பழம் சாப்பிட்ணும். எந்த பிரச்சனை யாருக்கோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் சாப்பிட்டாகணும். அம்மா குழந்தைங்களுக்காக அம்மா வேண்டலாம், அது டிக்கு நடக்கும். அது மாதிரி ஒரு கணவருக்காக ஒரு பொண்டாட்டி பயங்கலாம், அதுவும் டிக்கு. மற்றபடி அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க தான் வழிவகுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு உண்மையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்கிறதுலாம் எதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் செஞ்சேன், நான் பண்ணேன், என்னால் தான் கஷ்டப்பட்டேன் அதுதான் சொல்கிறோம். அது உண்மை. ஆனால் நம்மளை இயக்கிறது எதுன்னு பார்த்தோங்கன்னா, நம்மளுடைய பிரபஞ்சம். கோயிலுக்கு செல்ல வேண்டும் எதனால் சொன்னார்கள்? மனமும் சரி உடலும் சரி அதிக நெகட்டிவ் அலைகளை கொண்டது. நம் வாழ்வில் இது நடக்க வேண்டும் என நாம் எண்ணும் போதே மின்னல் வேகத்தில் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது என உடனடியாக நெகட்டிவ் அலைகள் நம்மளுடைய மனசில் தோணும். அது ஆழமாக தாங்கும். அதன் பின் உங்கள் மனம் சோர்வடையும், மனதில் குழப்பங்கள் எழும், ஒருவித பயம் நம்மை ஆட்கொள்ளும். இப்படியான சம்பவங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நாம் அதை உணர்ந்திருக்க மாட்டோம், அவ்வளவுதான். என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம பசங்களுக்கே நம்ம சொல்லுவோம், அடுத்த வருஷம் வாடா நம்ம எல்லாம் ஜாலியாக போகலாம்மா, அடுத்த வருஷத்து கதையை பார்ப்போம், அடுத்த வருஷம் நடக்கலைன்னா அப்படின்வாங்க. அப்போ அது ஒரு நெகட்டிவ் தானே, அப்படி சொல்லாதங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த கதை. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம் வாழ்க்கையில் போராட்டம் மற்றவர்களுடன் அல்ல, நமக்குள் இருக்கும் பாசிட்டிவ் அலைவரிசைக்கும் நெகட்டிவ் அலைவரிசைக்கும் தான். இதை உணரத் தொடங்கிவிட்டால் அதை எதிர்கொள்கிற வித்தையையும் கண்டு கொள்ளாமல் கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்றால், அங்கே அதிகம் இருப்பது என்ன? பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அதனால் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, சில ஹோமங்கள், ஆகம விதி எல்லாமே, பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடக்கும்போது கெட்ட மனதுடைய ஒருவர் அங்கே நுழைந்தாலும் அந்த கோவில் உள்ளே இருக்கின்ற வரையாவது நல்ல எண்ணங்களுடன் இருப்பார். அவர் மட்டுமல்ல, அங்கு வரும் மக்கள் அனைவருமே மனதில் நல்ல எண்ணங்களில் இருப்பார்கள். அப்போது அங்கு பாசிட்டிவ் அலைகள் தானாகவே அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறது. எதுக்கு அந்த ஸ்தூபு வச்சுருக்காங்க முன்னால்? அந்த நமக்கு பஞ்சபூத சக்திகளும் அதுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளுடைய விக்கிரகத்துக்கு அது இது கொடுக்கும், அலைகள் கொடுக்கும். அதனால தான் அந்த அலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான தொடர்பு நெருங்கி வரும். அதனால தான் கோவிலுக்கு செல்வது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நினைக்கிறார்கள். அங்கு போய் நமக்கு வேண்டியதை கேட்டு போஸ்ட் பண்ணிவிட்டால் அது தானாகவே கடவுளுக்கு சென்று இறைநிலை என்ன, நம் பஞ்சபூத சக்திகளும் நவகிரக சக்திகளுக்கும் போய் சேரும். அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா, கடவுளுக்கு சென்று அது தீர்வளிக்கும் என்று நாம் நம்ம நினைக்கிறோம். அது தவறாம். உங்களுக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம மனசில் என்ன செய்வோம்? எப்பா என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடு, என் பிள்ளைங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது மனசில் இருக்க நம்ம புலம்பலை கடவுள்கிட்ட சொல்லிட்டு வரோம். ஆனால் அது தவறுன்னு தவறுன்றாங்க. என்னன்னு பண்ணால், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்டு போடுறோம். ஆனால் என்னென்னா, நமக்கு ஏற்கனவே தேவையானவற்றை நம்ம அங்கே எழுதி வச்சுட்டாரு. பிள்ளைக்கு நம்ம நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது நடக்கிற நேரத்தில் அது நடக்கும்.
பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அதை நாம் கவனிக்கவில்லை, அவ்வளவு தான். எனக்கு கை கால் கண் கொடு என கேட்டால் நம்ம பெற்றோம். பிறந்த உடனே நம் உடல் வளர்ச்சியை கேட்டால் நாம் பெற்றோம். நடப்பதற்கும் பேசுவதற்கும் போன்றவற்றை நாம் கேட்டால் பெற்றோம். இல்லையே, அது ஒரு குழந்தை அதெல்லாம் அதை பாருங்கள், 1 வருஷம் வரைக்கும் நடக்க மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுப்போம், 1 வயசுக்கு. ஆனால் அந்த குழந்தை பாருங்கள், 3 மாதம் டொபக்குன்னு நல்லா படுத்துகிட்டே இருக்கும், டொபக்குன்னு குப்புறக்கப்படும், டொபக்குன்னு மண்டி போடும், டபக்குன்னு எந்திரிச்சு நிற்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நடக்கிறதெல்லாம் கை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோம். அதுபோல் நம்ம கோவிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஊரில் உயர்ந்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. இதுதான் எங்களுக்கு வேதாத்ரி மகரிஷி இதை சொல்கிறாரு. நம்ம ஊரில் உயர்ந்த மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமா? பிரபஞ்சத்திடம் பேச வேண்டுமா? பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எதிரிலே வந்தால் வணக்கம் சொல்லுவோம் அல்லவா? அதே போலத்தான் ஒரு வணக்கத்தை நாம் போட வேண்டும். எதுக்கு? நம் இறைசக்திக்கு. போட்டோன்னே தேவைகளை எல்லாம் கேட்காதீர்கள். மனதிலே எண்ணிக்கிட்டேன், அப்பா இதை கொடு அதை கொடு, நம்ம சத்தமாகவே கேட்கக்கூடாதான். மனசில் நம்ம எண்ணிக்கணும். போதும், இதை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஆச்சரியத்தை நாம் அனைவரும் உணர்வோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமாக நாம் உணர உள்வாங்க அது அதீதமாக வேலை செய்யுமா? அப்படி நம்ம ஊரில் அப்படிப்பட்ட இடம் இல்லை என்றால் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மொட்டை மாடியில் ஏறி நம்மளுடைய வாழ்வை அடியோடு மாற்றப் போகிறோம். நல்ல மாற்றத்தின் முதல் புள்ளியாக இது அமையும் என்று பல ஊர்களில் நம்ம உயரத்தில் அப்போல்லாம் பார்த்தா கிராமத்துலலாம் ஒரு மலை மேடுன்னு இருக்கும். அங்கே போய் நம்ம அமர்ந்து கூட நம்ம எப்படி சித்தர்களும் ஞானிகளும் இதை போல் அமர்ந்து அதற்காக இனி இந்த உலகத்தையும் கிரகங்களையும் ஆட்சி செய்ய போகிறது பிரபஞ்சத்தை நாம் எப்படி பார்க்க முடியாதோ அதே போல தான் நம்ம கண்ணுக்கும் தெரியாத நிழல் கிரகம் என சொல்லப்படுகிற ராகுத்தான் பிரபஞ்சத்தோடு கைகோர்த்து ஆட்சி செய்ய போகிறது. அதனால தான் நம்ம ஜாதகத்தில் பார்த்தோன்னா பணக்காரனான ராகுச்சந்திரனை பற்றி கொள்ளுங்கள், மனதை ஒருமுகப்படுத்துங்கள், தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தியானம் மனதை மனதை ஒருமுகப்படுத்தினால் பிரபஞ்சத்தை நாம் உணர முடியும். உண்மையிலதாம்மா, நான் இப்போ இந்த வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷிலாம் நான் போக பார்த்தேங்கன்னா நமக்கு நல்ல இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம பேசுகிறதுக்கு கனெக்டிவிட்டியும் நல்லா கிடைக்கிதுமா. ஏன்னு கேட்டோன்னா நம்ம மனசை நம்ம என்ன கடவுள்னு நம்ம ஒரு பிள்ளையாரை நினச்சிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம எங்கே ஆக்கினை சக்கரம் இருக்கோ அங்கே நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒளியை தான் ஃபஸ்ட்டு நினைக்க சொன்னார் வள்ளலார். அப்போ ஒளியை நினச்சிட்டு ஒளியை நினைக்க முடியாதுங்க, நம்ம இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த ஒளிக்குள்ளே கொண்டு நம்ம வேண்டலாம். எல்லாமே மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை தான் நம்ம இதுன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? நம்மளுடைய தவம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுனால அங்கேயும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ ஆகாயத்தை பார்த்து நம்ம இயற்கை சக்தி மழை என்ன கேட்டால் நமக்கு கிடைக்கிது. யோசிச்சு பாருங்கள், ஒரு உணவை நம்ம உட்கொண்டுட்டு என்ன செய்கிறோம், நல்லா அடுத்த நிமிஷம் நம்ம படுத்து தூங்கிடுறோம். உணவாக நம்ம 7 தாதுக்களுக்கும் பிரித்து நம்மளாக கொடுக்குறோம். அது நம்ம வாயில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 7 தாதுக்களும் பிரித்து அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சக்தியை கொடுக்குது. இதுதான் பிரபஞ்சத்திட்ட பிரபஞ்சம் நம்ம போய் என் உணவை எனக்கு 7 தாதுக்களுக்கு எனக்கு பிரித்து கொடுத்தாயே அப்படின்னு நம்ம யாரும் கேட்கல. அதது வேலை அதது கரெக்டாக செய்யுதுமா. அதனால் இது ரொம்ப மோட்டிவேஷனான அறிவுபூர்வமான ஆன்மீக சம்மந்தப்பட்டவனான ஒரு மோட்டிவேஷன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் இதை ஃபாலோ பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.